விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. கரூர் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்தினருக்கான அரசு வேலை யார் யாருக்கு என்ற பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆனந்த ஜோதி, நிவேதா, கலைச்செல்வி, சதீஷ்குமார், விமல், சங்கவி, ரகுநாதன் ஆகியோருக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. செல்வராணி, திவ்யா, கிருஷ்ணமூர்த்தி, மோனிஷா, சந்திரகலா, மகாலட்சுமி, தனலட்சுமி ஆகியோருக்கும் அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. முருகன், பிரபாகரன், ஷர்மிளா, சந்தியா, அஸ்வின் குமாரன், சுதன், அகிலா, குணசேகர் ஆகியோருக்கும் அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. 31 பயனாளிகள் யார் யார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. தற்போது அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், 32 பயனாளிகளுக்கு அவர் ஆணைகளை இன்று வழங்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்போது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. 31 பேருடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் எந்தெந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், எப்படி பாதிக்கப்பட்டவர்கள்? திலகவதி, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் மொத்தம் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 41 பேர். அதில் 32 பேருக்கு இன்று அரசு அறிவித்தபடி பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். குறிப்பாக இவர்களில் 3 பேர் கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் இந்த பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின் பேரில் இந்த பணியானது தற்காலிகமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் காலையில பிறப்பிச்சிருந்ததை நம்ம பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது அந்த பணி ஆணைகள் வழங்கப்பட்டு வருகிறது. கல்வி தகுதியின் அடிப்படையில் 3 பேருக்கு இரவு காவலர் பணி பல்வேறு துறைகள்ல உண்டு உரையோட பள்ளி, காவல் நிலையம் உள்ளிட்ட பல இடங்கள்ல இது போன்ற இரவு காவலர் பணி. அது மட்டுமல்லாமல் இளநிலை உதவியாளர், பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர் பணிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு, இந்த 32 பேரில் ஒருவருக்கு பணி நியமனம் வழங்கவில்லை. அதற்கு பதிலாக 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தற்பொழுது இந்த பட்டியலின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயனாளிகளுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு இந்த பணி நியமன ஆணைகள் மற்றும் பண உதவிகளை வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.